ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் கிழங்கா மீன் பொரிக்கிறதுக்கு மசால் தடவி வச்சுருக்கிறேன். அடுத்து என்னன்னு பார்ப்போமா? சாதம் ஒரு அடுப்பில் சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், நெத்திலி மீன் குழம்பு, மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு. இங்கே பார்த்தீங்களா நெத்திலி மீன் குழம்பு எப்படி இருக்குது? மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு. ரொம்ப கிண்டக்கூடாதுல்ல, அதனால் கிண்டலை. ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்ச மீன் வந்துருச்சு. என்னடா கொஞ்சம் சப்பையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? என் மக கொஞ்சம் டேமேஜ் பண்ணி கழுவி கொடுத்துட்டா. அதனால் எல்லா மீனும் கொஞ்சம் சப்பையாக இருக்குது. சுத்தம் பண்ணுறேன்னு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டா. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என் மகா கைப்பக்குவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு, மீன் பொரியல் ரெடி ஆயிருச்சு, சாதமும் தட்டில் போட்டாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க.